ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். மறந்தும் கூட துளசி செடிக்கு அருகில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வைத்தால் என்னென்ன நடக்குங்கிறத பற்றியும் தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். துளசி செடியை மகாலட்சுமியாக கருதி எல்லாருமே அவங்களோட வீட்டில் வச்சு வழிபட்டு வருவாங்க. துளசி செடி ஒரு ஆன்மீக செடியாகுங்க. இது வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் மூலிகை மருத்துவ செடியாகவும் விளங்குதுங்க. இதன் இலைகள் எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து இழுக்கும். எதிர்மறை எண்ணங்களை விரட்டி விடக்கூடிய ஆற்றல் கொண்டது. உடலில் உள்ள சளி பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் இந்த துளசி இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட துளசி செடியை லக்ஷ்மி தேவி அவதாரமாக நினைத்து வீடுகளில் மாடம் அமைத்து தூப தீப ஆராதனைகள் காட்டி வழிபாடு நடத்தி வருவோம். அப்படிப்பட்ட துளசி செடிக்கு அருகில் எந்தெந்த பொருட்களை வைக்க வேண்டும், எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் பார்க்க இருக்கிறோம். துளசி செடி மிகவும் மென்மையான ஒரு செடியாகுங்க. செல்வ செழிப்பு, வீட்டில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிறைந்திருப்பதற்கும் துளசி செடிகளை வீட்டில் வாஸ்து முறைப்படி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. இதன் மூலம் மகாலட்சுமி அருள் நம்மளோட இல்லத்தில் என்றும் நிறைந்து இருப்பாங்கங்க. துளசிக்கு திருமாலின் மார்பில் எப்பொழுதும் இடமிருந்து கொண்டே இருக்குங்க. பிறந்தை வம்சத்தில் பெண்ணாக பிறந்த துளசி கிருஷ்ணரின் அருளால் அவருக்கு மாலையாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஆகியால இவரை மகாலட்சுமியாக துதிக்கின்றோங்க. துளசி வழிபாடு நடைபெற இல்லங்களில் மகாலட்சுமி தேவியின் அருள் நிறைந்திருக்கும். அப்படி வழிபாடு நடத்தும் துளசி செடிக்கு அருகில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து வச்சுருக்கணுங்க. நம் துளசி செடியை இரவியாக பார்க்கும் பொழுது இரவிக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அதே மரியாதையை நாம் துளசி செடிக்கும் செலுத்தணுங்க. துளசி செடி கண்டிஷ்டி எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நம் இல்லத்திற்கு வருபவர்களிடமிருந்து அந்த எண்ணத்தை விலக்கி வைப்பதற்கும் அந்த எண்ணங்களை தனப்பால் ஈர்த்துக்கொள்வதற்கும் உதவுதுங்க. ஆகியால துளசி செடியை வடகிழக்கு பக்கத்தில் சூரிய ஒளி படுமாறு அனைவரின் கண்களுக்கு தென்படுமாறு நீங்கள் வைக்கணுங்க. துளசி செடிகளை மாடம் அமைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. துளசி செடிக்கு அருகில் சிவலிங்கத்தை வைப்பது, சிவன் விக்கிரகத்தை வைத்தல் கூடாதுங்க. காரணம், முப்பிறவியில் துளசி பிருந்தா என்ற பெயருடன் ஜலத்தார் என்ற அர்க்கனின் மனைவியாக இருந்திருக்கிறார். அப்பொழுது சிவன் அந்த அரக்கனின் கொடுமைகளை அடக்குவதற்கு சிவபெருமான் ஜலத்தாரோடு போரிட்டு ஜலந்தரை வதம் செய்து இருக்கிறார். கணவன் வதம் செய்யப்பட்டதை அறிந்த பிருந்தா சிவனுக்கு சாபமிடுகிறார். துளசி இலைகளில் சிவனை வழிபடக்கூடாது என்று. ஆகவே சிவலிங்கத்தை துளசி செடிக்கு அருகில் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. புராணங்களின்படி விநாயகர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரோட அழகில் மயங்கி துளசி காதல் வயப்படுகிறார். அவரது விருப்பத்தை ஏற்க மறுக்கிறார் விநாயகர். அதனால் துளசி கோபம் கொண்டு விநாயகருக்கு அவர் விருப்பப்படி திருமணம் நடைபெறாது என்று சாபமிடுகிறார். அதனால் துளசி செடிக்கு அருகில் விநாயகர் விக்கிரகமும் வைப்பது கிடையாதுங்க. நாம் துளசி செடியை மகாலட்சுமி தேவியாக வழிபடுவதால் எப்பொழுதுமே இறைவன் அருகில் துடைப்பமோ குப்பை தொட்டியோ நாம் வைப்பது கிடையாதுங்க. அதே போல தான் துளசி செடிக்கு அருகில் வீடு துடைக்கும் துடைப்பம், தரை துடைக்கும் துடைப்பம் மற்றும் குப்பையை கொட்டி வைக்கும் குப்பை தொட்டியை நம்ம வைக்கக்கூடாதுங்க. அப்படி வைப்பது லக்ஷ்மி தேவியை அருள் கிடைக்காம செய்து விடுங்க. நம்ம வீட்டோட வாசல் புறத்தில் துளசி செடிகளை வச்சு வழிபாடு செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னா வெளியிலிருந்து உள்ளே வரும் பொழுது காலணிகளை கழட்டி விடுவதற்கு என்று தனி இடம் இருக்கும் இல்லைங்க. அதனால் நாம் மறைந்து கூட அந்த காலணிகளை துளசி செடிக்கு அருகில் கழட்டி விடக்கூடாதுங்க. அப்படி செய்தோம் அப்படின்னா இது மிகவும் தவறான செயலாகும். துளசியை சாதாரண செடி என்று நினைப்பதில்லை. மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் தேவிக்குரிய சகல மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க. அதனால் துளசி செடிக்கு அருகில் காலணிகளை கழட்டி விடுவது போன்றவற்றை நம்ம செய்யக்கூடாதுங்க. நம்ம நம்பிக்கையோடு ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதில் முழுமையான மனதோடு நீங்கள் ஈடுபட வேண்டுங்க. அலட்சியம் செய்தல் கூடாதுங்க. முழு மனதாக வழிபடும் போது அனைத்துமே நல்லதாக நடக்குங்க. அதனால் இதுக்கு மேலே துளசி செடிக்கு பக்கத்தால் குப்பை தொட்டியோ இல்லை தொடப்பமோ இல்லை வீடு துடைக்கும் அந்த தொடப்ப குச்சியோவோ அப்படி இல்லையா காலணிகள், விநாயகர் சிலை இல்லைன்னா சிவன் சிலை இது எல்லாமே நம்ம வைக்கக்கூடாதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.